Hey guys, welcome back. So நம்ம 2026 உடைய ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ எல்லாருக்கும் ஒன்ஸ் அகைன் நான் ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கிறேன். நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் அதாவது 31st போட்ட வீடியோவில் வந்து உங்கள் எல்லாருக்கிட்டையும் வந்து லாஸ்ட்டாக ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து ஒரு டேங்கை காமிச்சு நெக்ஸ்ட் இயர் நான் உங்களுக்கு அதை ரிவீல் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த டேங்க் வேறு எதுவுமே இல்லை, நம்ம ஃபார்மில் வந்து நம்ம புதுசாக ஒரு மெரைன் அக்வேரியம் செட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து நம்ம ஃபார்மில் செட் பண்ணியிருக்கிற அந்த மெரைன் அக்வேரியம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 3 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் வந்து போட்டு நம்ம ஒரு மெரைன் டேங்க் செட் பண்ணியிருக்கோம். ஸோ என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோபி வெரைட்டி இருக்குது, தென் கிராப் வெரைட்டி இருக்குது, தென் த ஒன் அண்ட் ஒன்லி க்ளவுன் ஃபிஷ் இருக்குது. ஸோ க்ளவுன் ஃபிஷ் அப்படின்னு எடுத்துட்டாலே எல்லாரும் கேட்குற ஒரே ஃபிஷ், ஆசைப்பட்ட ஒரே ஃபிஷ் க்ளவுன் ஃபிஷ். க்ளவுன் ஃபிஷ்னால் வேறு எதுவுமே இல்லை, எல்லாருமே உங்களோட சைல்ட்ஹுட்டில் பார்த்துருப்பீங்க, இல்லைனா உங்கள் பிள்ளைங்க பார்க்குறம்போது நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஃபைண்டிங் நீமோ படத்தில் வரக்கூடிய அந்த அப்பா பையன் கேரக்டர் ஃபிஷ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து க்ளவுன் ஃபிஷ். ஸோ அது என்ன க்ளவுன் பார்த்தீங்க அப்படின்னா அது பேர் வந்து பர்குலா க்ளவுன். ஸோ க்ளவுன் பொறுத்த வரையில் கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 14 to 15 டைப்ஸ் ஆஃப் க்ளவுன் ஃபிஷ் அவைலபிளில் இருக்குது. ஒவ்வொரு ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி அதோட கலர்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் மாதிரி, நேம்ஸ் அண்ட் ப்ரீட்ஸ் நேம் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம எடுத்துருக்கிறது என்ன க்ளவுன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்தியன் ஓஷன் க்ளவுன். அதாவது பர்குலா க்ளவுன் வந்து உங்களுக்கு பசிபிக் ஓஷனில் உள்ள க்ளவுன், இது வந்து இந்தியன் ஓஷனில் உள்ள க்ளவுன். இந்தியன் ஓஷனில் உள்ள என்ன க்ளவுன் பார்த்தீங்க அப்படின்னா இது பேர் சீபே எல்லோ பெல்லி க்ளவுன். அதாவது சீபே க்ளவுன்லேயே வந்து உங்களுக்கு 2 டைப்ஸ் இருக்குது, ஒன்று நார்மல் சீபே க்ளவுன் அண்ட் சீபே எல்லோ பெல்லி க்ளவுன். ஸோ ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் சீபே க்ளவுனில் வந்து உங்களுக்கு மவுத் அண்ட் டெயில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு எல்லோவாக இருக்கும். பட் ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பாட்டம் பெல்லிலையுமே வந்து இந்த ரெட் பெல்லி பிரானா மாதிரி இதுக்கு வந்து லைட்டாக வந்து ஒரு எல்லோ ஷேட் இருக்கும். ஸோ இது ரெண்டும் தான் வந்து அது அந்த ப்ரீடுக்குள்ள வித்தியாசம். மற்றபடி பாடி ஷேப் அண்ட் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் பேட்டர்ன்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும். தென் நம்ம ஊரில் அதாவது தூத்துக்குடி சைடில் இந்த க்ளவுனுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து தாமரை காத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் தாமரை காத்தான் அப்படின்னா க்ளவுன் ஃபிஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே அது வந்து ஒரு டெரிட்டோரியல் ஃபிஷ்ஷு. டெரிட்டோரியல் அப்படின்னா தனக்கான ஒரு இடத்த சூஸ் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ளே வேறு மீன் வருது அப்படின்னா அதை அட்டாக் பண்ணக்கூடிய டைப்ஸ் பேர் தான் டெரிட்டோரியல்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு ஏன் டெரிட்டோரியல் ஃபிஷ் அப்படின்ற பேர் அப்படின்னா இது வந்து அனிமோன் அதோடைய ஹோஸ்ட்டாக எடுத்துக்கணும். ஸோ அதான் அனிமோன் அப்படின்னா கடலில் இருக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் அது ஒரு உயிரினம் தான், பவளப்பாறை மாதிரியான ஒரு உயிரினம். அது வந்து மற்ற எந்த ஃபிஷ்ஷு உள்ளே போனாலும் சாப்பிட்ரும், பட் ஆனால் க்ளவுனை மட்டும் அதோடைய ஃப்ரெண்டாக ஏற்றுக்கும். ஸோ க்ளவுனுக்கு ஏன் தாமரை காத்தான் அப்படின்னா அதை வந்து அனிமோனை வந்து தாமரைன்னு சொல்லுவாங்க. தென் அதை இது காக்குறது, அதாவது அதை ஒரு ஹோஸ்டாக எடுத்துக்கிட்டு டெரிட்டோரியல், அதாவது மற்ற மீன் கிட்ட வந்தால் தாக்குது பார்த்தீங்களா, அதை காக்கிறதா அவங்க கருதி அதை வந்து தாமரை காத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம ஊரில் அதை ஏன் தாமரை காத்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு ஹிஸ்ட்ரி. ரொம்ப பெரிய ஹிஸ்ட்ரிலாம் இல்லை, ஓரளவுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி தான் இது. ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன், இதில் ஏதாவது தப்பாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், வேறு ஏதாவது இருந்துச்சுனாலும் நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அதை வந்து திருத்திக்கிறேன். இவ்வளோ சொல்கிறியே இந்த டேங்கில் ஏன்டா நீ அனிமோன் வைக்கலை அப்படின்னு நீங்கள் வந்து கண்டிப்பாக கேட்பீங்க. ஸோ இதில் ஏன் நம்ம அனிமோன் வைக்கலை அப்படின்னா அது வந்து காஸ்ட்லி, அது இன்னொரு விஷயம். இந்த டேங்கோட ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 52 டேஸ் தான் ஆகுது. ஸோ இன்னையோட இதுக்கு வந்து வெறும் 52 டேஸ் தான் இதோட ஏஜ். 30 டேஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, அதாவது நீங்கள் வந்து சீலேருந்து தண்ணி எடுத்து டேங்க் ரெடி பண்ணுறீங்க, கடல்லேருந்து தண்ணி எடுத்து ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 7 to 14 டேஸ் அதை வந்து சைக்கிள் பண்ணணும். அதே இது நீங்கள் மெரைன் சால்ட் போட்டு, அதாவது மெரைன் சால்ட் போட்டு நீங்கள் வந்து வாட்டர் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டேங்க் வந்து குறைஞ்சது வந்து நீங்கள் 25 to 30 டேஸ் ஆகுது சைக்கிள் பண்ணியிருக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா தான் நம்ம வந்து ஃபிஷ்ஷுக்கு அந்த டேங்க் ரெடி ஆகுது. நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், நீங்கள் 30 டேஸ் சைக்கிள் பண்ணால் ஃபிஷ்ஷுக்கு மட்டும்தான் அந்த டேங்க் ரெடி. அதுவும் ஒரு சில ஸ்பெசிஃபிக் ஃபிஷ்ஷுக்கு மட்டும்தான், மற்ற எல்லா ஃபிஷ்ஷும் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது அந்த டேங்க்கில். அனிமோன் ஏன் நான் போடலை அப்படின்னா அனிமோனுக்கு அந்த டேங்கோட ஏஜ் வந்து குறைஞ்சது ஒரு 60 to 70 டேஸாவது இருக்கும். அதாவது 2.5 மாதமாவது இருந்தால் மட்டும்தான் அந்த தண்ணி வந்து அந்த அனிமோனுக்கு ஏற்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து கண்டிஷன் ஆகி இருக்கும். உதாரணத்தை சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து பீட்டாக்கு தென் டெட்ரா வெரைட்டிஸ்க்குலாம் வந்து நம்ம வந்து ஆல்மண்ட் லீஃப்லாம் போட்டு தண்ணி வந்து கண்டிஷன் பண்ணுவோம் தெரியுமா, ட்ரிஃப்ட் வுட்லாம் போட்டு கண்டிஷன் பண்ணி வைப்போம்ல, அந்த மாதிரி இதுக்கும் நிறைய ப்ராசஸ் இருக்குது கண்டிஷன் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த டேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடில் வந்து இந்த டேங்க்குக்கு பாதி சைஸில் ஒரு ஃபில்டர் சிஸ்டமே இருக்குது. ஸோ அந்த ஃபில்டர் சிஸ்டத்துக்குள்ளே உங்களுக்கு 4 சேம்பர் வச்சு நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 4 சேம்பரில் ஒவ்வொரு சேம்பருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது. அந்த வேலையை ப்ராசஸ் பண்ணி கடைசியாக தான் அந்த டாப் அவுட்லெட்டில் வந்து உங்களுக்கு தண்ணி உள்ளே வருது.
ஸோ இந்த மாதிரியான சைக்கிள் எல்லாம் முடிச்சு ஒரு 70 டேஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதில் வந்து அனிமோன் ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ அனிமோன் பொறுத்தவரையில் நம்ம க்ளவுனுக்கு எந்த அனிமோன்னாலும் போடலாம். நம்ம பபிள் டிப்போ, டென்டக்கிள் அனிமோனோ, கார்பெட் அனிமோனோ எது போட்டிங்கனாலுமே அது வந்து ஒரு வாரத்துலையோ 5 நாள்லையோ அது வந்து பழகி கண்டிப்பாக வந்து அதை ஹோஸ்ட்டாக ஏற்றுக்கிடும். பட் ஆனால் நீங்கள் ரொம்ப சின்ன சைஸ் டேங்க்கில் அனிமோன் போடுறது வந்து நல்ல ஐடியா கிடையாது. ஏன்னா அனிமோனும் வளரக்கூடிய மூவ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு உயிரினம் தான். ஸோ அனிமோன் வந்து உங்களுக்கு செடி மாதிரி ஒரே இடத்துல இருக்காது, ஃபிஷ் மாதிரி அதுவும் உங்களுக்கு மூவ்மெண்ட் பண்ணும் டேங்க் ஃபுல்லாக. ஸோ நீங்கள் சின்ன டேங்கில் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது ஒன்று வேவ் மேக்கருக்குள்ளேயோ அப்படி இல்லைனா உங்களுடைய சம்போடைய இன்லெட்டில் போய் மாற்றுறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ வந்து சின்ன டேங்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அனிமோன் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அப்படின்னா சின்ன சைஸ் அனிமோன் போட்டு வளர வளர நீங்கள் வந்து டேங்க் அப்கிரேட் பண்ணணும். தென் இதே மாதிரி கண்டிஷன் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷிம்ஸுக்கும் சரி ஸ்டார் ஃபிஷ்க்கும் சரி. ஸ்டார் ஃபிஷ்லாம் ரொம்பவே சென்சிட்டிவ். நீங்கள் ஸ்டார் ஃபிஷ் போடுறதா இருந்தாலுமே அனிமோன் போட்டு செட் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஸ்டார் ஃபிஷ் போடணும். ஸ்டார் ஃபிஷ்லாம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபிஷ் இருக்குது. நீங்கள் வந்து மெரைனில் ஈஸியாக போடக்கூடிய ஃபிஷ் இருக்குது, ஈஸியாக போட முடியாத ஃபிஷ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து க்ளவுன் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். க்ளவுன் வந்து ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் உள்ள ஒரு ஹார்டியான ஒரு மெரைன் ஃபிஷ் தான். நீங்கள் வந்து கண்டிப்பாக க்ளவுன் வச்சு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆயிடலாம் ஈஸியாக. நீங்கள் கண்டிப்பாக வெறுக்க மாட்டீங்க. தென் இதில் இன்னொன்று என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோபி வெரைட்டி இருக்குது. ஸோ கோபி வெரைட்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க கோபி வந்து உங்களுக்கு ப்ளூ ஸ்பாட் கோபி இல்லைனா நியான் கோபி சொல்லுவாங்க. தென் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கிராப் வெரைட்டியில் வந்து ஹெர்மிட் கிராப் போட்டுருக்கோம். ஸோ ஹெர்மிட் கிராப்லையுமே வந்து உங்களுக்கு 2 டைப்ஸாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து நிலத்தில், அதாவது லேண்டில் வாழக்கூடிய தாவரங்களை ஒன்று கடற்கரை ஓரமாக வாழக்கூடிய ஹெர்மிட் கிராப். இன்னொன்று முழுக்க முழுக்க கடலுக்கு அடியில் தண்ணிக்குள்ளேயே வாழக்கூடிய ஹெர்மிட் கிராப். தண்ணிக்குள்ளே இருக்கிற ஹெர்மிட் கிராப் எடுத்து நீங்கள் லேண்டில் வச்சிங்க அப்படின்னா இறந்துரும். தென் லேண்டில் இருக்க ஹெர்மிட் கிராப் எடுத்து தண்ணிக்குள்ளே வச்சிங்கன்னா இறந்துரும். ஸோ இது ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஷியேஷன் வந்து நிறைய இருக்குது. நம்மளுடைய ஃபார்ம்லேயுமே வந்து நம்ம நிறைய லேண்ட் ஹெர்மிட் கிராப் சேல் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து ஏன் இது வரைக்கும் நம்ம வந்து தண்ணிக்குள்ளே வைக்கிற ஹெர்மிட் கிராப் சேல் பண்ணலை அப்படின்னா நம்ம கிட்டேயுமே மெரைன் செட்டிங் கிடையாது அண்ட் மோரார்லெஸ் நிறைய கஸ்டமர்ஸ் கிட்டையும் கிடையாது. அதனால தான் நம்ம வந்து இவ்வளோ நாள் வந்து ஸ்டாக் எடுக்காமல் வச்சுருந்தோம். இனிமேட்டு நம்ம கிட்ட வந்து தண்ணிக்குள்ளே வாழக்கூடிய ஹெர்மிட் கிராப்ஸுமே ஸ்டாக் வரும். ஸோ நம்ம இது மாதிரி போட்ட வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம இன்ஸ்டாகிராம்லையோ இல்லைனா யூடியூப்லையோ நான் வந்து கையிலலாம் வச்சு கொஞ்சம் பெரிய சைஸில் ஒரு ஹெர்மிட் கிராப்ஸ் போட்டிருந்திருப்பேன். அது எல்லாமே வந்து லேண்டில் வாழக்கூடிய, அதாவது டெரஸ்ட்ரியல் ஹெர்மிட் கிராப்ஸ். இது எல்லாமே அக்வாட்டிக், அதாவது தண்ணிக்குள்ளே வாழக்கூடிய ஹெர்மிட் கிராப்ஸ். ஸோ ஹெர்மிட் கிராப் நம்ம எதுக்காண்டி டேங்க்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் பர்பஸ் வந்து நம்ம ஃபிஷ்ஷுக்கு போடக்கூடிய ஃபுட்டை வந்து எக்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னா ஹெர்மிட் கிராப்ஸ் முடிச்சு விட்ரும், ஃபுல்லாக அதை க்ளீன் பண்ணிடும். தென் கோபியால் சாப்பிட முடியாத அளவுக்கு இருக்கிற எக்ஸஸ் பாசியையும் அதாவது ஆல்கேயையும் அது சாப்பிட்ரும். ஸோ மெயினாக வந்து நம்ம ஹெர்மிட் கிராப்ஸுக்கு தனியாக ஃபுட்டு கொடுக்க வேண்டாம், இருக்கிறதே வச்சு அது வந்து சாப்பிட்டு நம்ம டேங்கையும் காப்பாற்றிடும். ஸோ மெரைன் பொறுத்த வரையில் நிறைய மெயின்டெனன்ஸ் இருக்கும், ரொம்ப காஸ்ட்டு, என்னாலாம் வச்சு பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் எல்லாத்தையும் அதை மறந்துடுங்க. ஸோ எல்லாருக்குமே அது ஒரு அக்வேரியம் ஹாபியாக இருக்கீங்க, உங்களுக்கு அக்வேரியம் வளர்க்கணும்னு நினச்சாலே எல்லாருக்குமே வந்து ஒரு மெரைன் டேங்க் செட் பண்ணுறோன்றது ஒரு ஆசையாக இருக்கும். ஸோ எனக்குமே அந்த ஆசை இருந்துச்சு, நான் அதை அச்சீவ் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. ஸோ அச்சீவ் பண்ணுறதுக்கு நல்லா பேசுகிறடா, காசு யார் கொடுக்கா அப்படின்றது நீங்கள் மனசில் நினைக்கிறது எனக்கு கேட்குது. ஸோ காசு, அதாவது மணி வந்து ஒரு மேட்ரே கிடையாது, நீங்கள் நினைக்கிற அளவுக்கு லட்சங்களில் கிடையாது, சில ஆயிரங்கள்லேயே வந்து நீங்கள் இந்த மெரைன் டேங்கை உங்களுக்கு சொந்தமாக்கிக்கலாம். ஸோ ஒரு காலத்தில் தான் மெரைன் டேங்க் செட் பண்ணணும் அப்படின்னா 50,000 60,000 25,000 30,000 இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம ஜிம் அக்வா ஃபார்மில் நம்ம வந்து வெறும் 6,000 ரூபாய்க்கு உங்களுக்கு மெரைன் டேங்க் செட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ 6,000 ரூபாய்க்கு எப்போ மெரைன் டேங்க் செட் பண்ணுறேன்னு கேட்டிங்க அப்படின்னா பண்ண முடியும். ஸோ நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்குற இந்த மெரைன் டேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 6,000 ரூபாய் கிடையாது, இது வந்து 15,000. ஸோ இது நீங்கள் செட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 15,000 ஆகும். பட் 6,000 ரூபாய்க்கு நம்ம வெறும் ஒரு பேர் க்ளவுன் போட்டு அந்த க்ளவுனுக்கு தேவையான அளவுக்கு சஃபிஷியண்டாக ஒரு டேங்க் அண்ட் ஃபுல் ஃபில்டர் சிஸ்டமோட உங்களுக்கு செட் பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஏரியாக்கே வந்து நம்ம செட் பண்ணி கொடுத்துருவோம். நம்ம வந்து ட்ராவல் அலவன்ஸ் அது போக மற்ற எக்ஸ்ட்ரா அலவன்ஸ்லாம் நீங்கள் ப்ரொவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஏரியாவுக்கு வந்து நம்ம செட் பண்ணி கொடுப்போம். தமிழ்நாட்டை விட்டு வெளியே இருக்கீங்க அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்து ஆந்திராவில், தென் கர்நாடகாவில், மும்பைலலாம் நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கீங்க. நீங்கள் வந்து கேட்டீங்க அப்படின்னா சாரி நம்ம வந்து உங்கள் ஏரியாவுக்கு வந்து செட் பண்ண முடியாது, உங்களுக்கு வந்து ஃபுல் கைடன்ஸோட மெட்டீரியல் சென்ட் பண்ணிடுவோம், வித் வீடியோ காலோட உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி செட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். இல்லை நீ மும்பைக்கே வாடா, நீ வந்து ஆந்திராவுக்கு வாடா அப்படின்னு கூப்பிட்டீங்க அப்படின்னா செலவு பண்ண ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா நானும் வந்து உங்களுக்கு செஞ்சு தரேன். ஸோ அது வந்து உங்ககிட்ட தான் இருக்குது. மற்றபடி ஈஸியாக வந்து ஃபோன்லேயே வந்து உங்களுக்கு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து இந்தியா ஃபுல்லாகவே ஆல் ஓவர் இந்தியா மெரைன் டேங்க்ஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ வந்து மெரைன் டேங்க் வைக்கணுன்றது உங்களுடைய கனவாக இருந்துச்சு அப்படின்னா இனிமேல் நீங்கள் அந்த கனவாக இல்லாமல் அதை வந்து நினைவாக்குங்க. உங்கள் கனவை நினைவாக்குறதுக்காக தான் நாங்கள் இருக்கோம். ஸோ உங்களுக்கு மெரைன் செட் பண்ணணுன்ற ஆசை இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கான்டாக்ட் பண்ண வேண்டியது ஜிம் அக்வா ஃபார்ம்.
ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மெரைன் டேங்க் செட் பண்ணணும்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட் ஆர் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.